நியமிக்க மீன்களே, மனுஷ வாழ்க்கையில் தூக்கம்ங்கிறது ஒரு பெரிய ஞாபத்து. தூக்கம் இல்லாவிட்டால் மனிதனுக்கு எல்லா விதமான நிம்மதியும் இழந்துவிடும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு நம்முடைய முன்னோர்கள் சலஃபியன்கள், மார்க்க அறிஞர்கள், இறைநேசம் பெற்ற நன்மக்கள் அனுபவபூர்வமாக சில விஷயங்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதாவது குர்ஆனிலே உள்ள 78வது சூரத்துன் நபா, அதாவது 30வது ஜுஸுனுடைய துவக்கம், அம்மை தஸாஅலூன என்கின்ற ஆரம்பமாகக்கூடிய அந்த சூறாவிலே 9வது வசனமாக வரக்கூடிய வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா என்கின்ற ஒரு வசனம், அதை கிட்டத்தட்ட ஒரு 13 விடுத்தம் முன்னும் பின்னும் சலவாத் 13 முறை ஓதிக்கொண்டு அதை வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா என்பதை 13 முறையோ அல்லது 7 முறையோ நாம் ஓதுகின்ற போது அல்லாஹு தாலா படுக்கப்பாயிலிருந்து ஓதுகின்ற போது அது தூக்கத்தை தருவான் என்று நமக்கு நன்மக்கள் சொல்லி காட்டுவார்கள். அதே போல் இன்னும் ஒரு சூறா, அந்த சூறா கொஞ்சம் முழுவதுமாக, அந்த அத்தியாயத்தை முழுவதுமாக ஓத வேண்டும். 58வது அத்தியாயமாக வரக்கூடிய சூரத்துல் முஜாதலா, அதாவது கது சமி அல்லாஹு கௌலல்லத்தி என்று ஆரம்பமாகக்கூடிய 28வது ஜுஸுனுடைய துவக்கம் 58வது அத்தியாயமாக வரக்கூடியது. அதிலே கிட்டத்தட்ட 22 வசனங்கள் இருக்கிறது. அந்த 22 வசனங்களை நாம் ஓத வேண்டும். ஒவ்வொரு வசனத்திலையும் அல்லாஹ் அல்லாஹ் என்கின்ற வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். இதுவும் ஒரு முறை நாம் இதை ஓதி வருகின்ற போது ஒரு நாளைக்கு தூங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பதாக இதை ஓதுகின்ற போது அது தூக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக, சப்போர்ட்டாக இருக்கும் என்று நமக்கு நன்மக்கள் சொல்லித் தருவார்கள். அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஒரு துவா, ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று எனக்கு தூக்கமின்மையினால் நான் சிரமப்படுகிறேன் என்று முறையிட்டார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, குல் நீ இவ்வாறு சொல்வாயாக, அல்லாஹும்ம காரத்தின் நுஜூமு வஹதஅத்தில் உயூனு வ அன்த ஹய்யுன் கய்யூம் யா ஹய்யு யா கய்யூம் அனிம் ஐனி வஹதி லைலி என்று நீ கூறுவாயாக. அல்லாஹும்ம காரத்தின் நுஜூமு வஹதஅத்தில் உயூனு வ அன்த ஹய்யுன் கய்யூம் யா ஹய்யு யா கய்யூம் அனிம் ஐனி வஹதி லைலி என்ற வார்த்தையை நீ கூறு வருவாயாக என்று சொல்லிக் கொடுத்தார்கள். நான் ஓதினேன், அதற்கு பின்னால் இந்த பிரச்சனை எனக்கு நீங்கிவிட்டது என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இதை நாம் பின்பற்றுகின்ற போது அல்லாஹ் நமக்கு நிம்மதியான தூக்கத்தை தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.